ஒரு பழமொழி இருக்குது, ராணிங்கிற பட்டத்தை ராணி மட்டும்தான் அனுபவிக்க முடியும், மற்றவங்க யாரும் ராணின்னு சொல்லிட்டு தெரிய முடியாது. இந்த உடுக்கி அடித்த மதுராங்கிற பட்டத்தை மதுரா மட்டும்தான் சாவர வரைக்கும் வைக்க முடியும், மற்றவங்க யாரும் வந்து அதை அனுபவிச்சு யாரும் வாங்க முடியாது. அது முதல்ல யாரும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் நீ ஆயிருவேன், நீ நானாயிருவேன், நான் எல்லாரும் தான் உலகமெல்லாம் சாமி ஆகிறாங்க. தான் அந்த தம்பி கூட தான் நினச்சிச்சு, எப்படி இந்த அம்மா இப்படி பார்க்குறாங்க, எப்படி இது. ஃபஸ்ட்டு அந்த தம்பிக்கு நம்பிக்கையே இல்லை, என் மேலே துளி கூட நம்பிக்கையே இல்லை. என்ன இந்த அம்மா அப்படி என்ன சொல்ல போகிறாங்க, என்ன பார்க்க போகிறாங்கன்னு அந்த தம்பி நினச்சிச்சு. ஆனால் நான் அருள்வாக்கு பார்க்க 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 படிக்க படிக்க அந்த தம்பிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து கேட்கலான்னு என்ன நான் சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம், எல்லாத்த பற்றி சொல்கிறாங்களே அப்படின்னு அந்த தம்பிக்குள்ளேயே ஒரு மனசில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அந்த மாதிரி நான் இப்படி திரும்பி பார்த்தா தெய்வம் பேசுது. இதே வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் கழட்டிட்டு நைட்டி போட்டுட்டு, இல்லைன்னா நான் புடவை கட்டிட்டு, இல்லைன்னா மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு முடி இப்படி அவுத்து விட்டுருவேன். நல்லா கேட்டுக்க, முடி இப்படி அவுத்து விட்டுட்டு ஜாலியாக எங்கள் குழந்தைங்களோட விளாண்டுட்டு, என் பிள்ளையோட விளாண்டுட்டு, வண்டி எடுத்துக்கிட்டு, டூ வீலர் காரில் போனால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு டூ வீலர் எடுத்துக்கிட்டு ஒரு பீத்த நைட்டி ஒன்று இருக்கும், அந்த நைட்டி போட்டுக்கிட்டு நான் பண்ணுற அலும்பில் அவ்வளோதான் இவ்வளோதான் இருக்கேன். டிக்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பேன், பொழுதுனிக்கு இன்ஸ்டா பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்ஸ்டா ஐடியில் வந்து எல்லாருமே என்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாங்க. செம்ம ரவுடி பண்ணுவேன் அங்கே எங்கள் பசங்களை கேட்டு பாருங்க. இப்போ இங்கே வந்துட்டா என் வேலையில், என் வேலை இது, என்னுடைய தொழில், இதில் நான் கரெக்டாக இருப்பேன். இந்த எங்க என் ஃபோன் என்னம்மா 40 வருஷம் ஆச்சு அம்மா வீட்டுக்கு வந்து, யாராவது திருப்பி எனக்கு பார்க்கறது வராங்கம்மா. நான் வண்டியில் வரும்போது எடுத்தது பாரு என் கூத்த. நேற்று நைட்டு சாப்பிட்ற இடத்துல நான் இது மேலே ஒரு பைத்தியம். நானே தான் பாருங்க பொண்ணு மாதிரி இருக்கும். இப்போ வீட்டுக்கு போனோன்னே ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன், ட்ரெஸ்ஸை மாற்றிக்குவேன். நல்லா இருக்கணும்மா, நல்லா இருக்கோம்மா. இந்த நாய் துரத்திடு. ஏ பப்பி எந்திரி.